வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா சொல்றதை கேக்குறான் முத்து. யோசிக்கிறாங்க. ஏம்மா, நீ சொல்ற மாதிரி மனோஜ் அப்பாவாவே இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல சேர்த்துறப்போ கண்டிப்பா கிருஷ்ணவுடைய அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு அங்க ரெஜிஸ்டர்ல எழுதி வச்சிருப்பாங்கள. அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இதுவும் நல்ல ஐடியாதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் அப்பா அங்க உள்ள இருக்கிறாருல, அப்பாக்கு போன் பண்ணி ஜஸ்ட் அது என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. போன் பண்றப்போ அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அப்பா, கிருஷ்ணவுடைய அப்பா அம்மா பேரு மட்டும் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ கல்யாணின்னு எல்லாம் போட்டுருக்கு. மனோஜ் பேர் போடல, அதுக்கு பதிலா வேற போட்டுருக்கு. இதை பார்த்துட்டு, என்ன மீனா, நீங்க சொன்னபடி இல்லை போல இருக்கு, மனோஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா, அவங்க அம்மா பேரு கல்யாணின்னு தான் போட்டுருக்கான், அவங்க அப்பா பேரு வேற எததான் போட்டுருக்கோம் போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இனிஷியல் எம் வரதுனால அது மனோஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஏன் கிராமத்துக்கு போய் அவங்க முன்னாடி தங்கி இருந்தாங்க இல்ல, அங்க இருக்கறவங்க கிட்ட விசாரிச்சா அந்த கல்யாணிங்கிறவங்க யாரு என்ன பண்ணாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தாங்க. ஆனா நம்ம இருக்கிற வேலை பிசிலை இதெல்லாம் வேற விட்டுட்டு நம்ம அங்க போகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன மீனா, நீ இப்படி சொல்ற? கிருஷ்ணவுடைய வாழ்க்கைக்காக தானே நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து தேடி பார்த்துட்டு இருக்கோம். யாரு அம்மா அப்பான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அவங்க பாட்டி எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட சொன்னா பரவாயில்லை, அவங்க இப்ப நம்மகிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டேங்குறாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு முத்து, மீனா 2 பேருமே வந்து கிளம்பி கிராமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு கிருஷ்ணாவோட வீட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆமாம்பா, அந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சென்னை போயிருச்சு. அது அங்க ஏதோ பியூட்டி பார்லர் எல்லாம் வச்சிட்டு இருந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பேரு வந்து கல்யாணிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போட்டோ எதுவும் இல்லை. ஆனா அன்னைக்கு நாங்க பர்த்டேக்கு வந்திருந்தோம், கிருஷ்ணவுடைய பர்த்டேக்கு. அப்ப அவங்க அம்மாவோட சேர்ந்து நாங்க எல்லாருமே போட்டோ எடுத்துட்டோம். என் பையன்கிட்டதான் அது இருக்கும். போன் அவங்க கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து குடுங்கம்மா, பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப முத்து, மீனாவெல்லாம் கூட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போன போட்டோ இருக்கு. இது நாமெல்லாம் கூட இருந்திருக்கோம்ல, இன்னைக்கு பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்யாணியோட போட்டோ. இதான்மா அந்த கல்யாணி அப்படிங்கிற மாதிரி எடுத்து காமிக்கிறாங்க. பார்லர் அம்மாவை பார்த்த உடனே முத்து அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. மீனாவும், என்னங்க இது ரோகிணி இது அப்படின்னு சொல்றாங்க. அதான் மீனா, எனக்கு ஒன்னும் புரியல, உண்மையாலுமே இவங்கதான் கல்யாணியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா, நாங்க எவ்வளவு வருஷமா எங்க பக்கத்துலயே இருக்கோம். அந்த பொண்ணு சின்னதா இருந்தா புடிச்சு எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. அவரும் இடையில இறந்துட்டாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த கிரிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட உடனே, என்னங்க சொல்றீங்க, இதோ உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அக்கா, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்க சொல்றத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேனே, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுல என்னப்பா இருக்குது, உண்மைதானே, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அக்கா பேசுறது எல்லாத்தையுமே வந்து மீனா பக்கத்துல நிக்கிறப்போ அப்படியே வந்து வீடியோவும் எடுத்துக்குறாங்க. மீனா, இன்னைக்கு அதை நான் சும்மா விட போறதில்ல. குடும்பத்தையே ஏமாளி ஆக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம மலேசியால இருந்து அங்கிருந்து வந்த மலேசியா மாமா அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம காதுல பூசு ஊத்தி இருக்கால அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, எனக்கு இதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரி இல்ல. ஆனா எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் ரொம்ப உரிமையா ரொம்ப சண்டையெல்லாம் போடுவாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு இருக்குது. இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போறாங்க. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பணிவா பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவான். அதுக்கப்புறம் மாமாவே எல்லார்கிட்டையும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன மீனா இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனா வந்து இது பண்ண வேலைக்கு நான் சும்மா மட்டும் விட போறது இல்லை. மனோஜ் மட்டும் இந்த விஷயத்தை கேட்டானா என்ன எப்படி வந்து எடுத்துக்க போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போறப்போ அண்ணாமலை, என்னடா என்னடா ஒரு மாதிரி வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப மீனாவும், இங்க பாருங்க மாமா, இவ்வளவு தூரம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க மாமா, நானும் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியல. மனோஜ் இந்த விஷயத்தை கேட்டா என்ன ஆகும்னு தெரியலையே. எதுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்தி இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ஆரம்பத்துல இருந்தே அம்மா இல்லை, அப்பா மலேசியால இருந்தாங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுச்சு. நாம வந்து நம்ம உடனே மலேசியா கிளம்புறோம்னு சொன்ன உடனே எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ கொண்டு வந்து வச்சது. இதுல இருந்தே தெரிய வேண்டாம், அப்பா எனக்கு அப்ப இருந்தே சந்தேகமாதான் இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்தா மீனா மேல எந்த ஒரு பழியும் வந்திருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம பார்வதி ஆண்டி வீட்ல ஒரு லட்சியம் கொண்டு போய் வேற வச்சிருந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியாப்பா இருக்குது. இதுதான் திருடி இருக்கணும். இதுக்கு பணம் தேவைப்பட்டுன்னு எடுத்துருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டேய், அதெல்லாம் நம்மகிட்ட இப்போதைக்கு நம்மகிட்ட ப்ரூப் இல்லை. நம்ம அதை பற்றி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. ஒருத்தவங்க பத்தி மேல வழி போடுறதுக்கு முன்னாடி தீரா விசாரிச்சுட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து கையும் காலுமா தவறுப்பா. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கறவங்களே வந்து சொல்லிருக்காங்க, போட்டோவோட நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன ப்ரூப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான்டா எனக்கும் நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, வாங்க கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிட்டு போறாங்க. போன உடனே ரோகிணி, இங்க கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ரொம்ப கோவமா பேச கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா, என்னங்க நீங்க ரோகிணி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டீங்க, திட்டவும் கூப்பிடவும் மாட்டீங்க, அதட்டி கூப்பிடுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இரு, எல்லா விஷயமும் இப்ப வெளில வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணியும் ரூம்ல இருந்து வராங்க. ஏங்க அங்கிள், என் பேரை சொல்லி கூட இவ்வளவு தூரம் நீங்க சத்தமா கூப்பிட்டது இல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ண சொல்ற, குடும்பத்தையே மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கல மனோஜ். இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ உண்மையாலுமே உன் மனசை நீ தைரியப்படுத்திக்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, முத்து ரொம்ப கோவமா பாக்குறானே, மீனாவும் கோவமா இருக்காங்க, என்னன்னு தெரியல. நம்மள பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருச்சா, கிருஷ்ணா பத்தி ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, என்னன்னு தெரியலையே.
அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே சொல்றேன் ரோகிணி, நீ இப்படி எல்லாம் நடந்துப்ப, இப்படி எல்லாம் இருப்ப. உன்னை எவ்வளவு தூரம் நம்பணும்? ஆனா இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலும் சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, ஏங்க என்னங்கிற விஷயத்தை சொன்னா தானே தெரியும். இப்படி குதக்கமா பேசினா என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த வீட்ல யார் நடிக்கிறா, யார் உண்மையா இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி விஜயா கத்தி கேக்குறாங்க.